பாலு, செல்வமும் ராஜசேகரும் கார்ல வர்றப்ப ஆணிப்பலகையை வீசி எறிஞ்சி நீங்க தானே அந்த காரை விபத்துக்குள்ளாக்குனீங்க. அந்த விபத்தை எதுக்காக பண்ணீங்க? யார் சொல்லி இதை செஞ்சீங்க? சொல்லுங்க. அஸ்வின் சார் என்னை சந்திச்சு அவருடைய அப்பாவை செல்வன் சார் கார்ல கூட்டி போவாரு, அவரை போக விடாம தடுக்க சொல்லி ஒரு பெரிய தொகையை எனக்கு கொடுத்தாரு. நானும் அவர் வந்த காருக்கு அடியில ஆணிப்பலகையை விட்டெறிஞ்சேன். காரு பஞ்சர் ஆகி போஸ்ட் மரத்துல மோதினதும் நான் அங்கிருந்து ஓடிட்டேன். இதை நான் தான் செஞ்சேன்னு கண்டுபிடிச்சு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் அஸ்வின் சாரோட சேர்ந்துக்கிட்டு என்ன தப்பிக்க வச்சுட்டாரு. மறுபடியும் எனக்கு பணத்தை கொடுத்து இங்க இருந்து ஆந்திரா பக்கம் தப்பிச்சு போக சொன்னாங்க. ஆனா அதுக்கு என் மனைவி ஒத்துக்கல. அவ சொல்லித்தான் நானே சரண்டராக வந்தேன். பணத்துக்காக பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் மேடம், என்னை மன்னிச்சிருங்க மேடம். சரி, நீங்க போலாம். யுவர் ஆனர், அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற வீடியோவை நீங்க பார்க்கணும். செல்வம், ஐயோ விடுங்க. அஸ்வின், டேய் வேணாடா, டேய் வேணாடா. அஸ்வின், டேய் சொன்னா கேளுடா, செல்வத்தை ஒண்ணும் பண்ணிடாதடா. அஸ்வின் வேணாடா. செல்வம், டேய் அஸ்வின், டேய் சொல்றத கேளு. தூக்குங்கடா. டேய் என்ன விடுடா. செல்வம், செல்வம், அஸ்வின் விட்டுறா அவரை. வேணாடா அஸ்வின். அஸ்வின், டேய் சொல்றத கேளுடா. அஸ்வின், டேய் வேணாடா, சொன்னா கேளு. ஐயோ செல்வம், டேய் விடுடா, என்ன விடு, விடுடா. அஸ்வின் சொன்னா கேளுடா, வேணாடா. டேய் வேணா. அஸ்வின், டேய் சொன்னா கேளுடா. அஸ்வின், டேய் அஸ்வின் செல்வத்தை விட்டுறா. ஒண்ணும் பண்ணிடாதடா அஸ்வின். டேய் கார்மெண்ட்ஸ் கூட நீயே வச்சுக்கடா, சொன்னா கேளுடா, இத பண்ணாதடா, செல்வத்தை விட்டுறா. அஸ்வின், டேய் அஸ்வின். அப்பா, நான் அவனை தான் கூட்ட வந்தேன். நீ எதுக்கு நடுவுல வந்த? சார் 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 வாங்க சார், போயிடலாம் சார். சார் இங்க இருக்கணும் சார், வாங்க சார், போயிடலாம் சார். பாருங்க, ஐயோ சொன்ன கேளு சார், வாங்க சார். சார் வாங்க சார். பாருங்க, ஒரு நிமிஷம் சார். சார் 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 என்ன சார் பண்ண போறீங்க? யுவர் ஆனர், அந்த கொலையை நேர்ல பார்த்ததா சொன்ன ரங்கனை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். ரங்கன், ரங்கன், ரங்கன்.
ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. அங்க இருக்காரே அஸ்வின் எனக்கு நிறைய பணம் கொடுத்து கொலைய நேர்ல பார்த்ததா சொல்ல சொன்னாரு. காசுக்கு ஆசைப்பட்டு அப்படி சொல்லிட்டேங்க ஐயா. மன்னிச்சிருங்க சார். அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, தெரியாம பண்ணிட்டேன் தாயி. நீங்களும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. சரி நீங்க போலாம். சரிங்கய்யா, நன்றிம்மா. மகாலட்சுமி, உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா? சொல்றேன் மேடம். இன்ஸ்பெக்டர் என் புருஷனை கொலைய ஒத்துக்க சொல்லி லாக்அப்ல வச்சு கண்மூடித்தனமா அடிச்சு காயப்படுத்தினாரு. ரொம்ப சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அப்ப என் ஹஸ்பண்ட பார்த்து கொலை நடந்த இடத்துல என்ன பாத்தீங்கன்னு கேட்டேன். அங்கிருந்து ஒரு ரெட் கலர் கார் கிராஸ் ஆகி போனத அவர் பார்த்தேன்னு சொன்னாரு மேடம். அப்போ ஒரு நாள் அஸ்வின் தன்னுடைய அப்பாவோட திதிக்கு என்னை கூப்பிடறதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்ப எனக்கு தோணல மேடம். ஆனா இன்னைக்கு காலையில திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம். அஸ்வின் வந்த அந்த ரெட் கலர் கார்ல 2020 ராஜசேகர் சார் அவரோட யூஸ்க்காக வாங்கினாரு. சாரோட சேஃப்டிக்காக நான் தான் கார்ல கேமராவை ஃபிக்ஸ் பண்ண சொன்னேன். அந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணது எனக்கும் சாருக்கும் மட்டும்தான் மேடம் தெரியும். ஒரு சந்தேகம் வந்து இன்னைக்கு காலையில அஸ்வினோட வீட்டுக்கு நான் போனேன். அவருக்கே தெரியாம அந்த டேஷ் கேம்ல இருந்து மெமரி கார்டை நான் எடுத்தேன் மேடம். மேடம், நிச்சயமா அஸ்வின் இந்த கொலைய பண்ணிருக்க மாட்டான்னு நான் நினைச்சேன். ஆனா தன்னோட ஈகோக்காகவோ பணத்துக்காகவோ இந்த பாவி பெத்த அப்பாவையே கொலை பண்ணிருக்கான். ஈவு இறக்கம் இல்லாம தான் அப்பாவையே கொன்ன அந்த கொடுமைக்காரனுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணும் மேடம். அப்புறம் சட்டத்தை காக்க வேண்டிய போலீஸ் இன்ஸ்பெக்டரை குற்றத்தை ஒத்துக்க சொல்லி என் புருஷனை ரொம்ப கொடூரமா தாக்குனாரு. அதுக்கு நியாயம் கேட்க போன என் மாமனார வயசானவர்னு கூட பார்க்காம ரொம்ப அடிச்சிட்டாரு. ஒரு பொய் சாட்சியை காட்டி கொலை செஞ்ச குற்றவாளிக்கு தொண போனது. முக்கிய சாட்சியான பாலுவை நாங்க பிடிச்சு கொடுத்தோம். அவரை தப்பிக்க விட்டது. இப்படி சட்டத்துக்கு விரோதமான எல்லா காரியத்தையும் செஞ்ச இன்ஸ்பெக்டர் கேசவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும்னு நான்